தாய் தந்தைக்கு ஒப்பனவர்களும் கல்வியை அறிந்தவரும் அனைவரும் மாபெரும் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் வந்ததாக அனைவருக்கும் வந்தன வைப்பார்கள்.
முடியாது குறையே அந்த அறிந்தாயா என்னுடைய நாடு அங்க தேசத்தை நீதியோடு நேர்மையோடு அரசா செய்து வரக்கூடிய என்னுடைய நாமதேவா கர்ணமகாராஜே வந்து எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் வாரி வாரி கொடுக்கக்கூடிய பேர் படைத்தவர் தமிழ்நாடு வரலாமே யாதொரு குறையும் கிடையாது எந்த குறையும் கிடையாது மாதவா
என்றால் அங்கே தேசத்தை நீதியோடும் தேவியோடும் அரசாட்சி செய்து வரக்கூடிய நாமதேந்த கர்ண மகாராஜா கர்ண மகாராஜா அவருக்கு தக்க மரியாதை பெரியார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று தெய்வத்துடன் பக்தி பெற்று தெய்வத்துடன் அருள் பெற்று நீங்கள் இருவரும் இந்த பூவுலகிலே சிறப்புடன் வாழ்ந்திருக்கிறீர்கள். எப்படி என்றால் என்னுடைய நாடு அங்க தேசம் நீதியாடும் யாதொரு குறை இல்லாம அரசாட்சி செய்து வருகின்றேன். சபை நாடி வரலாமே அல்லவா? என்னுடைய தாயோ குந்தம்மா தேவி. அவருடைய தாய் குந்தம்மா தேவி. எப்படி என்றால் நான் ஈவான குலத்திலே பிறந்தவன் என்றும் ஈன ஜாதியிலே பிறந்தவன் என்றும் நாட்டு மக்கள் தவறா நினைக்கிறாங்க. நான் பிறகு தெரிவிக்கின்றேன். அதை தவிர நான்
வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று பெயர் படைத்தவர் இந்த கர்ண மகாராஜ். நீ ஒருவன் தாங்க. எப்படி என்றால் மக்களுக்கெல்லாம் வாரி வாரி இந்த உலகத்திலே என்னை போல் தான தர்மம் செய்தவர் யாருமே கிடையாது மாதவா. அதை தவிர அந்த வத்தி காண முடியாது. திரு என்றால் என்ன? திரு என்றால் உலகம். மூன்று உலகம். அது மூன்று உலகம். திரு என்றால் மூன்று உலகம். இந்த மூன்று உலகத்திலே என்னை போல் தான தர்மம் செய்தார் காட்டுறது கிடையாது. உன்னை தவிர யாருமே கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. மாதவா
என்னை போல் தான தர்மம் செய்தவர் யாரும் கிடையாது. அப்படி நான் தான தர்மம் செய்தேனே பொருட்கள் யாருடைய பொருட்கள் தெரியுமா? தர முடியும். நான் சம்பாதித்தது கிடையாது. என் தாய் தந்தைமா சம்பாதித்தது கிடையாது. என் பாட்டன்மார் சம்பாதித்தது கிடையாது. யாருடைய பொருள் தெரியுமா? என்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய யாரு? துரியோதனன் எனக்கென்று நாட்டை கொடுத்து, ஆமா நான் தானம் செய்வதற்கான பொருளை கொடுத்து அண்ணா என்னுடைய பொருட்கள் எல்லாம் வாரி வாரி தானம் செய்கின்றீர்களே என்று ஒரு வார்த்தை கூட என்னுடைய தம்பி கேட்டது. அப்படியே என்னுடைய தம்பிக்கும் நானும் சகாயனாக வாங்கி வருகின்றேன். உடன்பிறா அண்ணனாக இந்த பூவிலே வாழ்ந்து வருகின்றேன். ஆமா அப்படி இருக்க நான் எப்படி பிறந்தது தெரியுமா? அதவா நாரா தாரா தர்மதயா தேவி தவத்தினால் அவதரித்த முதல் பாடல் எப்படி என்றால், நான் பிறந்ததோ எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன் பிறகு தெரிவிக்கின்றேன். நான் பிறந்ததோ இந்த பூவுலகிலே 4 பேருக்கு என்னுடைய தந்தையாக விளங்குகிறாரே சூரிய பகவான்.
என்னுடைய தாயாக விளங்கக்கூடிய குந்தமாய் தேவிக்கு தெரியும். குந்தம்மா தேவி. கண்ணனுக்கு தெரியும். அந்த மன்னன் மாயனால விளங்கக்கூடிய கண்ணபிரானுக்கு தெரியும். கண்ணபிரானுக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஆமா. என்னுடைய தாய் வந்து தெரிவித்து எப்படியே அந்த விஷயம் உனக்கு தான் தெரியும். ஆமா. பிறகு எனக்கு தெரியும். ஆகையால் நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் என்று பிறகு தெரிவிக்கின்றேன். நீ ஓடோடி வரக்கூடிய காரணம் என்ன? மகாராஜா உடைய தம்பி தெரியாத மகாராஜா உன்னை அவசரமா வர சொன்னார். யாரு? உடைய தம்பி தெரியாத என்னுடைய தம்பியே தெரியாத துரியோதன சக்கரவர்த்தி வரும்படியாக உத்தரவு. உத்தரவுதாங்க. ஏனென்றால் சேனா செங்கெல்லாம் ஆண்டு வந்துட்டு ரொம்ப வசனப்பட்டு இருக்கிறாரு. ஆகையால் உன்னை அவசரமா என்னுடைய தம்பியின் மனக்குறையை தீர்க்க வேண்டும். புறப்பாடு போ. கனவிலேயே வராரா வந்தா வர சொல்லு. கட் பண்ணிடலாம்